வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நமக்கு எஸ்எஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்ட டாப் 500 கொஸ்டின்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் 4 வரைக்கும் கிட்டத்தட்ட 200 கொஸ்டின்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்ட் 5ஓட வீடியோ. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்க, இல்லை நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஸோ நீங்க போடுற லைக் தான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுக்கும். ஒரு நியூ சேனலா நான் க்ரோ ஆகிறதுக்கு அந்த லைக் அப்புறம் கமெண்ட்ல தேங்க்யூ சொல்லுங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு போய் சேரதா இருக்கும். ஸோ நான் இதை கஷ்டப்பட்டு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் வீடியோ அப்படின்னா இதுக்கு டைப் பண்ணி இதுக்குன்னு ஒரு மெனக்கட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் மேலே நம்ம ஸ்பெண்ட் பண்ணாதான் ஒரு வீடியோ உங்களால் மேக் பண்ண முடியும். ஸோ இதுக்கு உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஸோ கமெண்ட்ல தேங்க்யூ சொல்லுங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கார்பா இஸ் த ஃபேமஸ் ஃபோக் டான்ஸ் ஃபார்ம் ஃப்ரம் விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கார்பா அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்டோட ஒரு ஃபேமஸான ஃபோக் டான்ஸ் சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இன்னொரு ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க. The dance is performed during நவராத்திரி செலிப்ரேஷன்ஸ். நவராத்திரி செலிப்ரேஷன்ஸ்ல இது பண்ணுவாங்க. அதோட அந்த 9 கடவுள்ல அந்த துர்கா காடை போட்சுற வரையில என்ன பண்ணுவாங்க, அந்த டான்ஸ் ஆடுவாங்க, கார்பா அப்படிங்கிற டான்ஸ். இது எந்த ஸ்டேட்ல செலிப்ரேட் பண்ண சொல்லி கேட்குறாங்க, எந்த ஸ்டேட்டோட டான்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ எந்த ஸ்டேட்டோட டான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத். சரியா? அது கர்பா என்பது எந்த மாநிலத்திலிருந்து பிரபலமான நாட்டுப்புற நடன வடிவமாகும். அதாவது எந்த ஸ்டேட் அது? குஜராத். சரியா? தாண்டி ஆட்டம்னு படிச்சிருப்போம், அதுவும் எங்க உள்ளதா? குஜராத்ல உள்ளதா. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, லாவணி இஸ் ஃபோக் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லாவாணி அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்டோட ஃபோக் டான்ஸ் அப்படின்னா மகாராஷ்டிராவோட ஃபோக் டான்ஸ் என்னது? லாவாணி. ஸோ இந்த டான்ஸஸ் பற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. ஸோ டான்ஸ் படிக்காம எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸுக்கு போகவே செய்யாதீங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, Pandit Sivakumar Sharma, who is recipient of Padma Vibhushan, is associated with which musical instrument? சரியா? பண்டிட் சிவகுமார் சர்மா அப்படிங்கிறவர் பத்ம விபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு. அது எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அவர் அசோசியேட் ஆயிருக்காரு, எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்காக அவருக்கு அந்த பத்ம விபூஷன் அவார்டு கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா சந்தூர். சரியா? ஒரு சரம் கண்டு இசம் குறைவி அப்படின்னா ஒரு கிட்டார் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிவைஸா என்னது? இந்த சந்தூர் அப்படிங்கிறது. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, with which musical instrument is Hariprasad Chaurasia associated? ஹரிபிரசாத் சௌரிசியா எந்த இசைக்கருவியோட தொடர்புடையவர் சொல்லி கேட்டிருக்காங்க. ஃப்ளூட். அது என்னது? புல்லாங்குழலோட தொடர்புடையவர் தான் இந்த ஹரிபிரசாத் சௌராசியா அப்படிங்கிறவர். சரியா? ஸோ 5th கொஸ்டின் பாருங்க, the line of Cancer, அதாவது 23 degree to 30 degree passes through how many states in India? இந்த 23 degree to 30 degree அந்த லைன் எத்தனை ஸ்டேட்டை கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை ஸ்டேட் அப்படின்னா ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா அண்ட் மிசோரம். சரியா? கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 ஸ்டேட்ஸை கிராஸ் பண்ணி போகுது. ஸோ என்னென்ன ஸ்டேட்டுங்கிறத படிச்சுக்கோங்க. ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம், திரிபுரா மற்றும் என்னது? மிசோரம். ஸோ இவ்வளோ ஸ்டேட்ஸ் என்ன ஆகுது? கிராஸ் ஆகி போகுது. 6th கொஸ்டின் பாருங்க, which longitude determines the Indian standard time? எந்த தீர்க்க ரேகை இந்திய நிலையான நேரத்தை தீர்மானிக்கிறது சொல்லி கேட்குறாங்க. அந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை தீர்மானிக்கக்கூடிய அந்த தீர்க்க ரேகை என்ன அப்படின்னா 82.5 டிகிரி ஈஸ்ட். இந்த தீர்க்க ரேகை தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் என்ன ஆகுது? தீர்மானிக்கக்கூடிய ரேகையா இருக்கு. இந்த ரேகையோட அந்த சன்லைட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க? இந்தியாவோட அந்த டைம் டிட்டர்மின் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, மாஜுலி இஸ் த லார்ஜஸ்ட் ரிவர் ஐலாண்ட் இன் த வேர்ல்ட் லைஸ் இன் த ஸ்டேட் ஆஃப். மாஜுலி அப்படிங்கிறது தான் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ரிவர் ஐலாண்ட். ஸோ தண்ணியால் சூழப்பட்ட ஒரு ஐலாண்ட் எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குஜராத். சரியா? அது எங்க இருக்குது? குஜராத்ல இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, துவான்தார் ஃபால்ஸ் அண்ட் கபில்தாரா ஃபால்ஸ் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் விச் ரிவர்? இந்த 2 ஃபால்ஸும் எந்த ரிவர்ல சிச்சுவேட்டட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன ரிவர் அப்படின்னா நர்மதா. அது என்ன ரிவர்? அது நர்மதா. 9th கொஸ்டின் பாருங்க,
இந்த ஹீராகுட் டேம் இஸ் பில்ட் அக்ராஸ் விச் ரிவர்? ஹீராகுட் ரிவர் ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஹீராகுட் ரிவர் வந்து எந்த ரிவர்ல கட்டியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இது எந்த ரிவர் அப்படின்னா மகாநதி. மகாநதிக்கு குறுக்க கட்டினதான் வந்து என்னது? ஹீராகுட் டேம். சரியா? அடுத்த 10th கொஸ்டின் பாருங்க. Name the crop season in India that opens at the onset of southwest monsoon in May, June and harvested around October with major crops like rice and millets. சரியா? ஸோ ரைஸ் அண்ட் மில்லட்ஸ் வந்து அக்டோபரில் ஒரு மேஜர் கிராப்ஸ் சவுத் வெஸ்ட் மான்சூனில். அதோட பேர் வந்து என்ன கேட்குறாங்க? அந்த பருவத்தோட பேர் வந்து என்ன கேட்குறாங்க? காரிஃப் பயிர். சரியா? காரிஃப் காலம் சொல்லுவாங்க. அந்த பருவம் வந்து என்னது? காரிஃப் காலம். சரி, காரிஃப் பீரியட் சொல்லுவாங்க. சரியா? 11th கொஸ்டின் பாருங்க. The oldest oil field, அது refinery in India is in. oldest oil field எங்க இருக்கு அப்படின்னா இந்தியாவோட இந்த எண்ணெய் வயல் சுத்திகரிப்பு நிலம் ரீஃபைனரி ஆயில் இருக்கிறதுல ரொம்ப பழமையானது எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா டிக்பாய். அது வந்து எங்க இருக்குது? அசாம்ல இருக்குது. 12th கொஸ்டின் பாருங்க. On which island India's only active volcano is situated? இந்தியாவில் இருக்கிற ஆக்டிவ் வல்கனோ வந்து எங்க வந்து இருக்குது? ஒரே ஒரு செயலில் உள்ள எரிமலை எங்க இருக்கு அப்படின்னா பேரன் ஐலாண்ட். பேரன் தீவுல தான் இந்தியாவில் எரிமலைகளே கம்மி, அதுல ஒரே ஒரு எரிமலை ரொம்ப ஆக்டிவாவே இருக்குது. எங்க இருக்கு அப்படின்னா பேரன் தீவுல வந்து இருக்குது, அந்தமான் தீவுகள்ல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which biosphere resource was the first established by the government of India in 1986? சரியா? 1986ல இந்த உயிர்கோள காப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குனாங்க. அது வந்து முதல் உயிர்கோள காப்பகம் வந்து எங்க இது பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து எங்க அப்படின்னா நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ், அதாவது நீலகிரி உயிர்கோள காப்பகம்னு அர்த்தம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. In which state are மன்னாஸ் நேஷனல் பார்க் அண்ட் காசிரங்கா நேஷனல் பார்க் சிச்சுவேட்டட்? அதாவது மன்னாஸ் நேஷனல் தேசிய பூங்காயும் காசிரங்கா தேசிய பூங்காவும் எந்த மாநிலத்தில் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அது எந்த மாநிலம்? அஸ்ஸாம்ல இருக்குது. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which is the first national park established in India? Which is the first national park established in India? First national park வந்து எங்க இது பண்ணாங்க அப்படின்னா ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க். சரியா? ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா தான் உத்தரகாண்ட்ல இருக்கதா ஃபர்ஸ்ட் இந்தியாவில் உருவாக்குன நேஷனல் பார்க். சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு நோட் போட்டு எழுதிக்கோங்க, இந்த 500 கொஸ்டின்ஸும். சரியா? ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் இது நீங்கள் ஒரு லைக் அண்ட் ஒரு கமெண்ட் பண்ணுறது மூலியமா இந்த யூடியூப் அல்காரிதம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ என்ன பண்ணுவோம்? ரெக்கமெண்ட் பண்ணோம். ஸோ ஒரு புது யூடியூபராக ஒரு புது டீச்சராக எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து எதுவுமே குறைஞ்சி போகிறது கிடையாது. ஆனால் என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதான் ஒரு மெயினான நோக்கமே. அதுக்கு வந்து இந்த லைக் அண்ட் கமெண்ட் வந்து எனக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. கன்னா நேஷனல் பார்க் and Bandhavgarh National Park and Panna National Park is located in. சரியா? கன்னா நேஷனல் பார்க் அப்புறம் பன்னா நேஷனல் பார்க். சரியா? ஸோ பந்தாவார் நேஷனல் பார்க் அதெல்லாம் வந்து எங்க இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசத்துல இருக்குது. எங்க இருக்குது? மத்திய பிரதேசத்துல இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. In India, the project Tiger was started in the year. இந்தியாவில் புலித்திட்டம் நேஷனல் அனிமல் தெரியும். இந்த புலித்திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா வந்து என்னது? 1973. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which planet do not have satellites revolving around them? அதாவது எந்த கோள்களை சுற்றி செயற்கைக்கோள்கள் இல்லை. அந்த எந்த கோளை சுற்றி செயற்கைக்கோளை வந்து நம்ம இது பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இப்ப சன்னு கூட ஆதித்யா சேட்டலைட் வந்து இது பண்றாங்க. ஆனா புதன் மற்றும் வெள்ளி மெர்க்குரி அண்ட் வீனஸ் சுற்றி எந்த சேட்டலைட் இது வரைக்கும் என்ன பண்ணல? லான்ச் பண்ணல. சரியா? The breaking up and decay of exposed rocks by temperature changes, frost action, plants, animals and human activities called. சரியா? ஸோ இந்த வெப்பநிலை மாற்றங்கள், உறைபனி நடவடிக்கை, தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனித நடவடிக்கைகளால் வெளிப்படும் பாறைகள் உடைந்து சிதைவது என்ன என்று அழைக்கப்படுகிறது? அதோட பேர் வந்து என்னது? வெதரிங், வானிலை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? Which is the largest deepest ocean of the world? உலகின் மிகப்பெரிய ஆழமான கடல் வந்து இதுதான், பசிபிக் கடல் தான். சரியா? பசிபிக் கடல் தான் largest and deepest ocean of the world. Soil formed by leaching and oxidation becomes most interface. அதாவது கசிவு மற்றும் ஆக்சிஜனேற்றத்தால் உருவாகும் மண் மிகவும் மலட்டுத்தன்மையாக மாறும். சரியா? அந்த சாயிலுக்கு பேர் வந்து என்ன சொல்லி கேட்காங்க. அது பேர் வந்து என்னது? லேட்டரைட் மண், லேட்டரைட் சாயில் அப்படின்னு பேர். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க.
இந்தியா ஹேஸ் டேக்கன் த கான்செப்ட் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ ஃப்ரம் விச் கண்ட்ரி கான்ஸ்டிடியூஷன். அதாவது இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து எதுல இருந்து எடுத்தாங்க, நீதித்துறை மறு ஆய்வு அப்படிங்கிறது எதுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னு யூஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால தான் எடுத்தாங்க. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. Under which article of Indian Constitution a citizen can move to the Supreme Court of India if his fundamental rights are breached? சரியா? அது அவனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து தடை பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சிருந்தாங்க, தடை பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா, அவன் வந்து எந்த எந்த ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணி அந்த நீதிமன்றத்துக்கு போவான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த ஆர்டிக்கிளோட பேர் வந்து என்னது, 32. ஆர்டிக்கிள் 32 யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அவங்க நீதிமன்றத்துக்கு போகலாம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. Prohibition of discrimination on grounds of religion, race, caste, sex or place of birth comes under which category of fundamental rights அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒருத்தவங்களோட அந்த ரிலிஜியன், ரேஸு, கேஸ்ட்டு, செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த்தை வச்சு அவங்கள பிரித்து பார்க்கக்கூடாது. அது வந்து என்ன ஆர்டிக்கல்னு கேட்குறாங்க. இதில் எத்தனை இதை வச்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 5 இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிலிஜியன் 1, ரேஸ் 2, காஸ்ட் 3, 6 4, பிளேஸ் ஆஃப் பர்த் 5. ஸோ அந்த 5 விஷயம் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணலாம், ஆர்டிக்கிள் 15 போட்டுடலாம். சரியா? ஸோ அதோட உரிமையோட பேர் வந்து என்ன அப்படின்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமை. சரியா? என்ன உரிமை, சமத்துவ உரிமை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which part of the constitution deals with the directive principle of state policy? DPSP, directive principle of state policy என்ன பார்ட் கேட்டிருக்காங்க, பார்ட் வந்து என்னது 4. சரியா? நம்ம படிச்சிருப்போம். You can fly directly from. சரியா? இப்போ யூனா யூனியன், கேனா சிட்டிசன், ஃப்ளைனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதுக்கப்புறம் வரதான் வந்து என்னது, நம்மளோட டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதான் கேட்டிருக்காங்க. அப்போ 1, இது வந்து 2 வரும், இது வந்து 3 வரும், இது வந்து என்னது 4. அப்போ பார்ட் 4 என்ன பண்ணிடலாம், நம்ம அந்த ஷார்ட்கட் வச்சு என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. How many type of writs can be issued in Indian Constitution? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை வகையான ரிட்கள் வழங்கப்படலாம் அப்படின்னா 5 வகையான இது இருக்குது. நம்ம அந்த ஹெபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், கோட்டியரி, கியூ வாரண்டோ அதெல்லாம் படிச்சுப்போம் தெரியுமா? ஸோ அதை வந்து திரும்ப திரும்ப படிச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ், அதை படிச்சுக்கோங்க. Which writs provides a remedy for a person who has been unlawfully held in prison? சட்டத்திற்கு புறம்பாக சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு நபருக்கு எந்த ரிட்கள் தீர்வு வழங்கப்படுகிறது சொல்லி கேட்டிருக்காங்க. அது எந்த ரிட்கள் அப்படின்னா ஹெபியஸ் கார்பஸ், ஆட்கொணர்வு மட்டும் தான் வந்து என்னது தீர்வு வழங்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. According to Article 80 of Indian Constitution, Rajya Sabha can have a maximum strength of 250 members. Out of these 250 members, how many are representatives of states and union territories? சரியா? ஸோ ராஜ்யசபால 250 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அதில் எத்தனை மெம்பர்ஸ் வந்து ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா 238. ஏன் மீதி உள்ள 12 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவார், அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஸோ இந்த கலை, அறிவியல், விளையாட்டுத் துறையில சிறந்து விளங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, 12 பேரை பிரசிடென்ட் வந்து ராஜ்யசபா எம்பியா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. According to Article 75 of Indian Constitution, the ministers are collectively responsible to the parliament in general and to the dash in particular. சரியா? ஸோ ஆர்டிகிள் 75 படி the ministers are collectively responsible to the parliament in general அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாமே எதுக்கு பொறுப்பானவங்க சொல்லி கேட்டிருக்காங்க. எதுக்கு பொறுப்பானவர்கள் அப்படின்னா லோக்சபா. ஏன்னா மக்களவைக்கு பொறுப்பானவங்க தான் யாரு, இந்த மினிஸ்டர்ஸ். அவங்க ஒட்டுமொத்த மக்களவைக்குமே யார் பொறுப்பு, மினிஸ்டர்ஸ் தான் பொறுப்பு. சரியா? அதாவது பிரைம் மினிஸ்டர், அவங்க கீழே இருக்கிற மினிஸ்டர்ஸ் தான் அதுக்கு பொறுப்பு. சரியா? அடுத்த பாருங்க. மணி பில் கேன் பி இன்ட்ரோடியூஸ் ஃபர்ஸ்ட் இன் விச் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்? பண மசோதாவை முதலில் பாராளுமன்றத்தின் எந்த அவையில் அறிமுகப்படுத்தலாம்? பண மசோதா வந்து லோக்சபால மட்டும்தான் தாக்கல் பண்ண முடியும். வேற இந்த ஒரு பில் வந்து மணி பில்லா இல்லையான்னு யாரு இது முடிவு பண்ணுவா அப்படின்னா ஸ்பீக்கர் தான் முடிவு பண்ணுவாங்க. இந்த மணி பில்ல வந்து பிரசிடென்டோட பர்மிஷன் இல்லாம என்ன பண்ண முடியாது, நம்ம அதுல வந்து நம்ம ரீட் பண்ணவே முடியாது. லோக்சபால ரீட் பண்ணவே முடியாது. இந்த மணி பில்ல வேற எங்கேயுமே நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, தாக்கல் பண்ண முடியாது. ராஜ்யசபால யூஸ் பண்ணவே முடியாது. வேற எல்லா பில்லையும் என்ன பண்ணலாம், 2 சபையிலுமே தாக்கல் பண்ணிக்கலாம். ஈவன் சிங்கிள் மெம்பர் கூட என்ன பண்ணிக்கலாம், தாக்கல் பண்ணிக்கலாம். ஆனா மணி பில்ல அப்படி பண்ணவே முடியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 31st கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த டேர்ம் ஆஃப் எ மெம்பர் ஆஃப் த ராஜ்யசபா? ராஜ்யசபா உறுப்பினர்களோட பதவி காலம் வந்து என்ன? 6 years.
அதாவது எல்லாத்துக்குமே பதவிக்காலம் வந்து 5 வருஷம் தான். ஆனா ராஜ்யசபா உறுப்பினரோட பதவிக்காலம் 6 வருஷம். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ல அப்பர் ஹவுஸ் இருக்கும், அவங்களோட பதவிக்காலம் எத்தனை வருஷம் தான்? 6 வருஷம் தான். In which article of the Indian Constitution is the procedure for the impeachment of the president? அதாவது குடியரசுத் தலைவரை வந்து பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டன தீர்ப்பாய்ன்னு சொல்லுவோம். இம்பீச்மெண்ட் வந்து கொண்டு வருவோம். அது என்ன ஆர்டிகல் சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, அது என்ன ஆர்டிகல்? ஆர்டிகல் 61. ஹவுஸ் ஆஃப் இந்தியன் பார்லிமெண்ட் ஆர் ப்ரோக்ராம்ட் பை ஹூம்? இந்திய நாடாளுமன்றத்தின் அவைகள் யாரால் ஒத்திவைக்கப்படுகின்றன? அந்த அவைகள் வந்து ஒத்திவைக்கக்கூடிய அதிகாரம் கிடைச்சது யாரு? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்திய ஜனாதிபதி தான் ஒத்தி வைக்கிறாரு. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The governor of an Indian state is appointed by the இந்திய மாநிலத்தின் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறவர் யார்? யார் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்திய ஜனாதிபதி. சரியா? இந்திய மாநிலத்தின் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். The governor of an Indian state, அதாவது ஒரு கவர்னர், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு கவர்னர் இருப்பாங்க. அது யார் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க கேட்டீங்கன்னா இந்திய ஜனாதிபதி. The Panchayat Raj system was first adopted by the state of Rajasthan. சரியா? பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து எந்த ஸ்டேட்ல அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா ராஜஸ்தான் ஸ்டேட்ல என்ன பண்ணாங்க? அடாப்ட் பண்ணாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The Supreme Court is empowered to settle election disputes of president and vice president. This is called. சரியா? குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் தகராறுகளை தீர்ப்பதற்கு உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது. அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிகேஷன், அசல் அதிகார வரம்பு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தல் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது தீர்க்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் இருக்குது? உச்ச நீதிமன்றத்துக்கு தான் இருக்குது. அதோட பேர் வந்து என்ன அப்படின்னா அசல் அதிகார வரம்புன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? 37வது கொஸ்டின் பாருங்க. The first woman chief justice of high court in India. இந்தியாவின் முதல் பெண் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அது யார் அப்படின்னா லீலா சேத். சரியா? அவங்க தான் வந்து முதல் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி. Which officer of the government of India has the right to take part in the proceedings of Parliament of India even though he is not a member? சரியா? அது இந்திய அரசாங்கத்தின் எந்த அதிகாரி உறுப்பினராக இல்லாவிட்டாலும் இந்திய நாடாளுமன்றத்தின் நடவடிக்கைகளில் பங்கேற்க உரிமை உண்டு. சரியா? உறுப்பினர் எல்லாரும் இந்திய நாடாளுமன்றத்துல அந்த நடவடிக்கைகளை பங்கேற்க உரிமை உள்ளது யாரு? இந்தியாவின் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதாவது நம்மளோட தலைமை வழக்கறிஞர். இதே மாதிரி ஸ்டேட்டுக்கும் இருக்கும், அவர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில பங்கெடுத்துக்கலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபார் விச் பீரியட் த ஃபைனான்ஸ் கமிஷன் இஸ் ஃபார்ம்ட்? சரியா? நிதி ஆயோக் எத்தனை காலத்திற்கு உருவாக்கப்பட்டது? சரியா? எத்தனை காலத்துக்கு உருவாக்கப்பட்டது? 5 years. சரியா? ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் உருவாக்குனாங்க. சரியா? இப்போதான் ஃபைனான்ஸ் கமிஷனோட பேர் என்ன பண்ணிட்டாங்க? நிதி ஆயோக் அப்படின்னு மாத்திட்டாங்க. இதோட தலைவர் யாரு? பிரசிடென்ட், சாரி பிரைம் மினிஸ்டர். இதோட நிதி ஆயோக்கோட தலைவர் யாரு? பிஎம். மெம்பர் யாரா இருப்பாங்க? ஸ்டேட்ல இருக்கிற சிஎம்ஸா இருப்பாங்க. Who constitutes the finance commission after every 5 years? சரியா? ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் அமைக்கிறது யார் அப்படின்னா ஜனாதிபதி தான் அந்த ஃபைனான்ஸ் கமிஷனை அமைக்கிறாரு. சரியா? Under which article of Indian Constitution are Indian citizens are guaranteed the right to 6 fundamental freedoms? சரியா? 6 அடிப்படை அதாவது சுதந்திர உரிமை சொல்லுவாங்க. அது வந்து என்ன ஆர்டிகிள் அடிப்படையில் இது பண்றாங்க அப்படின்னா ஆர்டிகிள் 19 அடிப்படையில் இது பண்றாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which amendment to the Constitution introduced the goods and services tax? GST வந்து எந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா கொண்டு வந்தாங்க? 101. சரியா? 101வது அமெண்ட்மெண்ட் மூலியமா 2016ல கொண்டு வந்ததா அது என்னது? ஜிஎஸ்டி. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which constitutional amendment act part 9A the municipalities to Indian Constitution? சரியா? எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் இந்திய அரசியலமைப்பில் பகுதி 9A முனிசிபாலிட்டிகளை சேர்த்தது? 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். சரியா? இது வந்து பார்ட் 9Aல வந்து சேர்த்திருக்காங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who declares the national or financial emergency in India? இந்தியாவில் தேசிய நிதி அவசர நிலையை அறிவித்தவர் யார்? ஜனாதிபதி. அதாவது நேஷனல் எமர்ஜென்சி, ஃபினான்சியல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி எதுவா இருந்தாலும் அது அறிவிக்கிறது யாரு? பிரசிடென்ட் தான். 356, 366 4 நாளா கூடும். சரியா? ஃபர்ஸ்ட் உள்ளது நேஷனல், ரெண்டாவது உள்ளது ஸ்டேட், மூணாவது உள்ளது எக்கனாமிக்ஸ்.
பேங்கிங், கொரியர், ரியல் எஸ்டேட், டிரான்ஸ்போர்ட் கம்ஸ் அண்டர் விச் செக்டர் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத்? அது வந்து டெர்சரி செக்டர். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம பிரைமரி, செகண்டரி, டெர்சரி. பிரைமரினா அக்ரிகல்ச்சர் வரும், செகண்டரினா இண்டஸ்ட்ரி வரும். ஸோ இண்டஸ்ட்ரியிலேருந்து வாங்கி சப்ளை பண்ணுறவங்க யார்? டெர்சரியில் வருவாங்க. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. An economy which there are no flows of labor, goods or money and from other nation, அதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. க்ளோஸ்ட் எக்கனாமி. அதோட பேர் வந்து என்னது? மூடிய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. The situation in which total revenues equal total cost is known as. அதாவது மொத்த வருவாய் மொத்த செலவுக்கு சமமா இருந்தால் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அதோட பேர் வந்து என்னது? பிரேக் ஈவன் பாயிண்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் ஆர் த 4 மெயின் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்? உற்பத்தியின் 4 முக்கிய காரணிகள் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் முனைவோர். இது 4 தான் உற்பத்தியோட மிக முக்கியமான காரணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The average product curve, marginal product curve, average variable cost curve, short run average cost curve, short run marginal cost curve are inverse shaped. அதாவது சராசரி தயாரிப்பு வளைவு, விளிம்பு தயாரிப்பு வளைவு, சராசரி மாறி செலவு வளைவு, குறுகிய கால சராசரி செலவு வளைவு, குறுகிய கால விளிம்பு செலவு வளைவு ஆகியவை நேர்மானவை வடிவம். இதோட வடிவம் என்ன கேட்டிருக்காங்க? யூ வடிவம். 50வது கொஸ்டின் பாருங்க. A commodity market has a structure. If there is one seller of the commodity has no substitute and entry into the industry by another firm is prevented. அதாவது ஒரு கமாடிட்டி சந்தை, அதாவது ஒரு கட்டமைப்பை கொண்டுள்ளது. ஒரு பண்டத்தின் விற்பனையாளர் இருந்தால் அந்த பொருளுக்கு மாற்றீடு இல்லை, மற்றொரு நிறுவனம் தொழில்துறையில் நுழைவது தடுக்கப்படுகிறது. அதுக்கு பேர் வந்து மோனோபொலி. அதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்யறவங்க இருந்தாங்க அப்படின்னா அதே மாதிரி இருக்கிற இன்னொரு பொருளை உற்பத்தி செய்யறது தடுப்பாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மோனோபொலி. இப்போ ஒரு கார் அப்படின்னா ஒரே ஒரு பிராண்டோட கார் மட்டும் தான் இருக்கும். ஒரு சோப் அப்படின்னா ஒரே ஒரு பிராண்டோட சோப் மட்டும் தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து என்னது? மோனோபொலின்னு அர்த்தம். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நிறைய ஸ்டூடெண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.